இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித ஆகத்தா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றுல 3வது நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில வாழ்ந்த 15 வயதே நிரம்பிய ஒரு மாபெரும் மறைசாட்சி தான் இந்த புனித ஆகத்தா. ஆன்மீமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல திருச்சபையில வேத கலாபணி நடந்து கொண்டிருந்த நேரம், கிறிஸ்தவர்களை அரசன் குவிண்டஸ் என்பவன் கொன்று குவித்துக் கொண்டிருந்த நேரம், ரோமை கடவுள்களை வழிபட வற்புறுத்தி பல்வேறு சித்திரவதைகளுக்கு மக்களை உட்படுத்தி கொண்டு கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்துலதான் 15 வயதே நிரம்பிய இந்த புனித ஆகத்தாவை மனம் முடிக்க அவன் விருப்பம் தெரிவிக்கிறான். அன்புமிக்கவர்களே, எனது மணவாளன் இயேசு கிறிஸ்து மட்டுமே, எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை முழுவதும் அர்ப்பணித்து விட்டேன் அப்படி என்று வீரத்தோடு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவள் தான் இந்த புனித ஆகத்தா. ரோமை கடவுள்களை வழிபட மறுத்த ஒரு காரணத்திற்காகவும், அரசனை திருமணம் செய்து கொள்ள மறுத்த ஒரு காரணத்திற்காகவும் உடல் முழுவதும் காயங்களை ஏற்படுத்தி இந்த புனித ஆகத்தாவுடைய மார்பகங்களை சிதைத்து கொடுமைப்படுத்தி அவன் இயேசுவை மறுதலிக்க துன்புறுத்துகிறான். அன்புமிக்கவர்களே, இந்த உடல் ரீதியான வேதனையில் இருந்த ஆகத்தாவுக்கு இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தலைமை சீடரான புனித பேதுருவை அனுப்பி அவரை குணப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி கடைசியில மறைசாட்சியாக மரணித்தார் இந்த புனித ஆகத்தா. அன்புமிக்கவர்களே, நம்முடைய பருவ பிள்ளைகளுக்கான அழகான முன்மாதிரியை தான் இந்த புனித ஆகத்தா. இன்றைக்கு நம்முடைய பருவ, அதாவது டீனேஜ் மாணவ மாணவிகள், அது பிள்ளைகள் உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இயேசுவுக்காக உறுதியாக நின்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்து ஒழுக்க நெறியிலும் இயேசுவை அன்பு செய்வதிலும் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருப்பவர் தான் இந்த புனித ஆகத்தா. இவருடைய பரிந்துரையால் நம்முடைய பிள்ளைகள், அதுவும் டீனேஜ் பிள்ளைகள், உலகப்போக்கான வாழ்க்கையை விடுத்து இயேசுவுக்குள் திரும்பி வர இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களை இருவராக பணிவாழ்விற்கு அனுப்புகிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். கைத்தடியை மட்டும் எடுத்து செல்லுங்கள், வேறு எதையும் எடுத்து செல்லாதீர்கள். உணவு பையோ பணப்பையோ வேறு எதையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வெறும் கைத்தடி மட்டும் உங்களுடைய பயணத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும், அல்லது உங்களுடைய பயணத்துல ஒருவேளை கொடிய விலங்குகளால் நீங்கள் தாக்கப்பட இருந்தால் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தற்காத்துக் கொள்வதற்குமாக இந்த கைத்தடியை மட்டும் எடுத்து செல்லுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்தவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்கிற முதல் செய்தியையும், 2வது செய்தியாக நம்முடைய பணிவாழ்வுல, நம்முடைய சீடத்துவத்துல பற்றற்று வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகப்போக்கான ஒரு வாழ்வு தான் மேலோங்கி இருக்கிற ஒரு கால சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது பற்றற்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இறைவனுடைய பராமரிப்புல நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் தலைமை செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த ஒரு காலத்துல அமெரிக்காவை சார்ந்த எபிஸ்டன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ரகசிய கோப்பு அல்லது ஒரு ரகசிய ஃபைல் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தெரியாதவர்களுக்கு என்னது எபிஸ்டன் ஃபைல், என்னது எபிஸ்டன் ஃபைல் அப்படி என்று ஒரு சில பேர் குழம்பி போயிருக்கலாம். எபிஸ்டன் என்கிறவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அவர் அமெரிக்க நாட்டினால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. உலக தலைவர்களா இவர மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்குமா, அந்த நாட்டு அரசர் அந்த நாட்டுக்கு ஒரு அவதார புருஷர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்று உலகத்தில் உள்ள பல தலைவர்களுடைய ரகசியங்கள் இந்த எபிஸ்டன் ஃபைலில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பகிரங்கமாக அது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அரசியல் தலைவர்கள் தன்னலமற்றவர்கள், நம்முடைய அரசியல் தலைவர்கள் பற்றற்று வாழ்பவர்கள் என்று. இப்படிப்பட்ட உலகமயமான பேராசைக்கும் பொருளுக்கும் அழைக்கின்ற இந்த உலகத்துல தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். நாம் சேர்க்கிற இந்த ஒரு செல்வம் ஒரு நாள் அழிந்து போகும். மாறாக இறைவனை பற்றி கொண்டு நம்ம வாழ்கிற நேரத்துல, இறைவனுடைய பராமரிப்பில நம்பிக்கையோடு வாழ்கிற நேரத்துல இறைவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்தும். இன்னும் 10 ஆண்டுகளில் நம்ம எப்படி இருப்போம், எவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருப்போம், எத்தனை கார் நம்ம வாங்கி வச்சிருப்போம், எவ்வளவு நிலத்தை நம்ம வாங்கி வச்சிருப்போம், எதுவுமே அறுதியிட்டு நம்மால் கூற முடியாது. அன்பு மிக்கவர்களே, அப்படி என்றால் சிட்டுக்குருவிகளையும் வானத்து பறவைகளையும் இன்றைக்கு
இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற சிறு மலர்களையும் பராமரிக்கிற இறைவன் உங்களையும் என்னையும் பராமரிக்க மாட்டாரா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வித்தான் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் என்கிற கவலைகளை எல்லாம் விடுத்து ஆண்டவருடைய பராமரிப்புல நம்பிக்கை கொண்டவர்களாய், ஆண்டவருடைய பராமரிப்புல நம்பிக்கை கொண்டவர்களாய், இந்த உலகத்தின் செல்வங்கள் மீதும் இந்த உலகத்தின் உறவுகள் மீதும் பற்றற்றவர்களாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.